அனைவருக்கும் வணக்கம். சாம்பிள் பேப்பர்ல கோஆர்டினேட் ஜியோமெட்ரில இருக்கிற கேஸ் ஸ்டடி கொஸ்டின் பார்க்குறோம். வாட் இஸ் த லென்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் பி அண்ட் எஃப்? பிக்கும் எஃப்க்குமான லைன் செக்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அதனுடைய லென்த் என்னன்னு கேட்குறாங்க. பிஎஃப் இதனுடைய கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு. பி எங்கே இருக்குது பாருங்கள். பி வந்து எக்ஸில் வந்து ஒன்னுன்ற பாயிண்ட்லேயும் பி ஒய் வந்து 2ன்ற பாயிண்ட்லேயும் இருக்குது. ஸோ 1,2. ஸோ பியோட கோஆர்டினேட் 1,2. அடுத்து எஃபோட கோஆர்டினேட் எக்ஸில் வந்து -2லேயும் ஒய் வந்து 9லேயும் இருக்குது. -2,9. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பி ஆஃப் 1,2 எஃப் ஆஃப் -2,9. இப்போ பிஎஃப் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் √ x2 - x1 whole square plus y2 - y1 whole square. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். x2 -2 - 1 whole square plus 9 - 2 whole square. என்னாகுது? √-3 whole square வந்து +9 ஆகும். 7 whole square வந்து 47 தானே? 7 49 √58. ஸோ இப்போ பிஎஃப் ஈக்குவல் டு 58 யூனிட்ஸ். அடுத்து செகண்ட் பாருங்கள். த சென்டர் ஜெட் ஆஃப் த ஃபிகர் will be the point of intersection of diagonals of quadrilateral WXOP. Then what are the coordinates of Z? Z ஓட கோஆர்டினேட் என்னன்னு கேட்குறாங்க. Z எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். WXOP. W இங்கே இருக்குது, X இங்கே இருக்குது, O இங்கே இருக்குது, P இங்கே இருக்குது. ஓகே, ஸோ பாருங்கள், இது ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுதான் நமக்கு ஒரு குவாடிலேட்டர். இதனுடைய டயக்னல்ஸோட சென்டர் தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் நமக்கான சென்டர். டயக்னல் இங்கே ஒரு டயக்னல் வருது, இங்கே ஒரு டயக்னல் வருது. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இப்போ ஏதாவது ஒரு லைனோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஒன்று WO எடுக்கலாம், இல்லைன்னா XP எடுத்துக்கலாம். ஸோ இப்போ WO எடுத்தோம் அப்படின்னா W எங்கே இருக்கு பாருங்கள். Wயோட கோஆர்டினேட் -6,2. செகண்ட் சப்டிவிஷன் W ஆஃப் -6,2. ஓவோட கோஆர்டினேட் ஓ வந்து 5ல் இருக்கா? 9 5,9. O ஆஃப் 5,9. இப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் ஃபார்முலா அதை ஜட்டுன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. x2 - x1 + x2 whole square, x1 + x2/2, y1 + y2/2. -6 + 5/2, 2 + 9/2. ஸோ இப்போ 1/2, 11/2. இதுதான் ஜட்டோட கோஆர்டினேட். அடுத்து what are the coordinates of the point on y-axis equidistance from A and Z? ஏக்கும் ஜிக்கும் ஈக்விடிஸ்டன்ஸில் இருக்க y கோஆர்டினேட்டோட பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. y கோஆர்டினேட் நம்ம எப்படி எழுதலாம்னா 0, y. y ஆக்சிஸில் ஒரு கோஆர்டினேட் எப்படி எழுதலாம்னா 0, y. இப்போ ஏவோட பாயிண்ட் ஏ எங்கே இருக்குது? இது எங்கே இருக்குது பாருங்கள். ஏ வந்து -2, +2. ஜி இங்கே இருக்குது, -4, -7. இதிலேருந்து ஈக்விடிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஓகேவா? தேர்ட் ஒன் ஏ ஆஃப் -2, 2. அடுத்து Z ஆஃப் 0, y. அடுத்து ஜி என்ன கொடுத்துருக்காங்க? -4, 7. இப்போது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்விடிஸ்டன்ஸில் இருக்கும்போது y கோஆர்டினேட் என்னென்னு கேட்டிருக்காங்க.
ஈக்வி டிஸ்டன்ஸ்னால் ஏஇசட் இஸ் ஈக்குவல் டு ஜிசட். இங்கே நமக்கு ஃபார்முலாவில் வந்து ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஃபார்முலா என்ன? x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் இங்கே மேலே எழுதியிருக்க பாருங்கள். இதுக்கு ரூட் வரணுமா? ஸோ அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோமா? ஸோ ஃபார்முலா வேணாம், இங்கே நான் அப்படியே போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஃபார்முலா எழுதி போடுங்க. ஸோ x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் 0 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஆகிடும் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 4 மைனஸ் 4 ப்ளஸ் 0 whole square plus 7 minus y whole square. Suppose 2 square பண்ணா 4. இங்க a minus b whole square a square minus 2ab 2 into 2 4y plus b square 2 square பண்ணா 4. இங்க minus 4 square பண்ணா 16 7 49 minus 2 into 7 14 14y plus y square. இங்கே y ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். இந்த மைனஸ் 14y இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் 14y. ஏற்கனவே இங்கே மைனஸ் 4y இருக்குது. ஸோ இந்த 4 ஆட் பண்ணால் 8 ஆகுமா? 8 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 8 ஆகிடும். 16 ப்ளஸ் 49 மைனஸ் 8. 10y இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் 8 இல்லை 49 மைனஸ் 1 8 41 57 கிடைக்குது. அப்போ ஒய்யோட வேல்யூ 5.7. ஸோ இப்போ கோஆர்டினேட்டுன்னு பார்த்தோம்னா 0,5.7. இது தேர்ட் ஒன்ல ஃபஸ்ட்டு. அடுத்து இதுலேயே எழுதுறார் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஏஎஃப்ஜிஹெச். ஏ இங்கே இருக்கு பாருங்க, ஏஎஃப்ஜிஹெச். ஓகே, இந்த ட்ரெபீசியமோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரெபீசியமோட ஏரியா ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? ஆஃப் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஹைட்டு. ஹைட்டு வந்து இதனுடைய ஆல்டிடியூட். ஸோ இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எத்தனை யூனிட்ஸ்னு பார்த்தோம்னா -2லேருந்து -4 வரைக்கும் 2 யூனிட்ஸ். ஹெச்சோட வேல்யூ 2. ஏவோட வேல்யூ, ஏ வந்து இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாங்களா, ஜிஹெச். ஜிலேருந்து ஹெச், ஜி வந்து 7ல் இருக்குது, ஹெச் வந்து 4ல் இருக்குது. ஸோ 7 மைனஸ் 4 3. ஏவோட வேல்யூ 3. பியோட வேல்யூ எஃப்லேருந்து ஏ வரைக்கும், எஃப் 9ல் இருக்குது, ஏ வந்து 2ல் இருக்குது. இப்போ 9 மைனஸ் 2 7. ஸோ எல்லாமே டயக்ராம் பார்த்தே போட்டுக்கிறோம். ஸோ 2 2 கேன்சல் ஆகிடும். 10 தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ சம்மு மாதிரி போடணுன்னா ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச். ஏவோட வேல்யூ என்ன பார்த்தோம்? 3. ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 7, ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ ஆஃப் இன்ட்டு 3 ப்ளஸ் 7 இன்ட்டு 2 2 2 கேன்சல் ஆகிடும். 10 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.